Hey guys, welcome to Shree's Kitchen. இப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் நோட்டிஃபை பண்ணணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Shree's Kitchen. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒயிட் சாஸ் பாஸ்தா, அதுவும் சீஸே இல்லாமல் சீஸியான பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பாஸ்தா ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம பாஸ்தா வேக வச்சுக்கணும். அதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. ஒரே கப்லேயே நீங்கள் பாஸ்தாவை எடுத்துக்கோங்க. நான் ஸ்பைரல் பாஸ்தா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த விதமான டைப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த பாஸ்தா வேகிறப்போவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு லைட்டாக அதை கலந்துட்டு ஒரு 7 நிமிஷம் போல் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். நல்லாவே வெந்திருக்கும். இந்த அளவுக்கு வெந்துருச்சு அப்படின்னாலே எடுத்துருங்க. ஏன்னா இதுக்கு மேலே வச்சிங்கன்னா குழஞ்சிரும், அதுக்காக தான். நெக்ஸ்ட் இன்னொரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா லைட்டாக சாப் பண்ணி வச்சுருக்க 3 பல் பூண்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கை அளவுக்கு, அதாவது சின்ன சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். இப்போது காரத்துக்கு 2 பச்சை மிளகாவும் 1 காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குன்னா இந்த கார மிளகாவையும் இதே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே சும்மா ஒரு சின்ன சைஸ் கேரட்டும் கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட கேப்சிகம், அப்புறம் ஸ்வீட் கார்ன், இது மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுருந்த பாஸ்தா இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் செய்கிறதுக்கு இன்னொரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகுனதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இதில் கார்ன்ஃப்ளவரும் சேர்க்கலாம், மைதாவும் சேர்க்கலாம். இப்போ இந்த மைதா நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட 1/2 கப் அளவுக்கு பால் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். காய்ச்சி அரை வச்சுருக்க பால் தான். அதுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து இன்னொரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். டோட்டலாக 1 கப் பால் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அந்த இடத்துல நான் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன்ல, அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லியும் தூவிக்கலாம். கொஞ்சம் இந்தியன் ஸ்டைலையும் பண்ணிக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூடவே லாஸ்ட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பாஸ்தா வெஜிடபிள்ஸ் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. நீங்கள் ரொம்ப க்ரீமியாக வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட விருப்பம் தான், சீஸும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் வித் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.